ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வினி சமையல் சீக்ரெட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். நாம் அதுக்கு உருளைக்கிழங்கு ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுப்போம். ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு ஸ்லேஸாக, அந்த உருளைக்கிழங்கு நம்ம இந்த ஆயிலில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில்லையே. நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. எண்ணெய், கடுகு, உருளைக்கிழங்கு. இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சா அது நல்லா அந்த ஒரு ஆவிலே நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடும். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். இப்போ திறந்துடுவோம். வெந்து போச்சு உருளைக்கிழங்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. மசாலாலாம் ஒரு 2 நிமிஷம் ஆயிலில் வச்சுருங்க. ஒன்றுமே போடல பாருங்க. உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய் தாங்க, 3 தான் போட்டுக்கிறோம். நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக வருது பாருங்க. 1/2 கேஜிக்கு இவ்வளோதான் வந்து பாருங்க. உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. நல்லா மேலே கீழே நல்லா கலக்கிடுங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு பொரியல் ஆயிடுச்சு. ஃப்ரை பாருங்க. உருளைக்கிழங்கு சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பொரியல் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்வின் சீக்ரெட். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம்.